என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் அவசரமாக பேச வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் என்றும் இனி உனக்கு நடப்பது என்னவென்றும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கான ஒன்றை நிறைவாக உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுமையாக நின்று கேள். இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் நான் சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக முழுக்க புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்றால் இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள ஆரம்பித்து விடுவாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். என்ன நடக்கும் என்று சொல்லி இனி எதற்கும் என் பிள்ளை நீ பதற மாட்டாய். இதுவரையிலும் உன்னை தேடி வந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டால் இந்த பிரத்யங்கரா இன்று எதற்காக உன்னிடத்தில் அவசரமாக பேச நினைத்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த காலமும் இனி எந்த நேரமும் உனக்கு வேண்டிய ஒன்றை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்புகின்ற ஒன்றை உனக்கு சரியாக இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நீ யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தில் எதிர்மறையான ஒரு முடிவு உனக்கு கிடைப்பதாக நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த விஷயம் இப்பொழுது எப்படிப்பட்ட ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக உன் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். இனி என்ன தேவை இருந்தாலும் உன் தேவைகளை அறிந்தவள் உன் தாய் நான் அல்லவா? நீ என்ன விரும்பி நின்றாலும் அதை புரிந்து கொண்டவள் உன் தாய் நான் அல்லவா? இந்த பிரத்யங்கரா சொல்ல இனிமேல் அத்தனையையும் நீ உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நம்மை என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். அவன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை கூட அவன் என்னவென்று பார்ப்பது கிடையாது. அடுத்தவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அடுத்தவர் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கவனித்து கொண்டிருக்கின்றான். எங்கே இன்னொருவருக்கு நல்லது நடந்து விடுமோ, எங்கே இன்னொருவருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து விடுமோ என்று சொல்லி அவன் பதறிக்கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்கான ஒவ்வொரு நன்மைகளிலும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா உன்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்பேன். அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் சரியாக புரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் நான் தெரிந்து கொண்டேன். வாழ வேண்டிய காலம் இது, வாழக்கூடிய தருணம் இது. நீ எண்ணியது போல எல்லாமும் உனக்குள் மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நேரம் இது. இது போன்ற ஒரு நேரம், இது போன்ற ஒரு காலம் என்று நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் இது என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் நான் வருவதை நீ புரிந்து கொண்டாயானால், எந்த நாளிலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், இனி உன்னை சூழ்ந்து நிற்கும்
அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரம், பல காலம், பல மாற்றம், பல தருணம் என்று ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் பிள்ளை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நல்ல புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை கொடுக்கும். நல்ல புரிதல் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு சரியாக்கி கொடுக்கும். நீ என்ன நினைத்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மன உறுதியையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்ததை எல்லாமும் போக, இனி உனக்காக நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை எல்லாமும் நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இனி யாரையும் நினைத்து என் பிள்ளை நீ பதறக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன சொன்னாலும் அதை எல்லாமும் நீ நிறைவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதை உணர்த்தினாலும் அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும். எதிலும் ஒரு குழப்பமில்லாத ஒரு மனநிலைக்கு நாம் நிச்சயமாக வந்துவிட வேண்டும். அப்பொழுது எதிரில் இருக்கும் விஷயம் வெற்றியை கொடுக்குமா அல்லது தோல்வியை கொடுக்குமா என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் உடன் இருப்பதையும் நீ ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையையும் வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கு வேண்டிய பதிலை எப்பொழுதும் தருவதனை நீ புரிந்து கொண்டால், இந்த நேரம் உனக்குரிய விஷயங்களை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால், ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய். இந்த பிரத்யங்கரா சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற மாற்றங்களை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த நாளிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை இனி வருவதை நீ ஏற்றுக்கொள்ளும்படி, உனக்காக என்றும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும்படி சரியாக என் பிள்ளை நீ எதையுமே தெளிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுத்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கை நமக்கு வேதனைகளை தந்திருந்தாலும், அத்தனை முறையிலும் நாம் ஏதோ ஒன்றை ஒவ்வொரு முறையும் சரியாக உணர்கிறோம். ஏதோ ஒன்றை ஒவ்வொரு முறையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்த ஒரு நன்மையை நாம் உணர நினைக்கிறோம். இப்படியே வாழ்க்கை இருந்து விடுமோ, இப்படியே காலம் முடிந்து விடுமோ என்று சொல்லி நாம் பதறுகிறோம். இதுபோன்று நிலைகளும் இதுபோன்ற நேரங்களும் இனி உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை சரியாக மாற்றிக்கொண்டு வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் இது போன்ற நேரங்களை நாம் நல்ல மதிப்போடு வாழ வேண்டும் என்பதனை இந்த நாட்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்துகிறதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே சரியாக புரிய வைக்கிறதல்லவா? காலம் கடந்துதான் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காலம் கடந்துதான் சில விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் நீ நிச்சயமான ஒரு தருணத்தை அடையும் நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு
மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத நிலைகளுக்காக கலங்காமல் தேவையான விஷயங்களுக்காக நீ முன்னிற்க வேண்டும். தேவையான ஒவ்வொன்றையும் பெற்றுவிட நீ துணிந்து முன்வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. 1000 கஷ்டங்கள் உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். சில விஷயங்களை எல்லாமும் வெளியில் சொல்ல முடியாதபடிக்கு நீ பல சோதனைகளையும் வேதனைகளையும் இந்த வாழ்க்கையில் தாங்கி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். இது போன்ற ஒவ்வொரு நிலையையும் நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் போல நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் சந்தோஷமாக எதையும் எதிர்கொண்டு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறக்காதே. மனதில் எந்த ஒரு விஷயமும் உன்னை நல்ல நிலையோடு வாழச் சொல்லவில்லை அல்லது நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் நீ உன்னை உணர்ந்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்குள் தோன்றும் விஷயங்களை நீ உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை மேன்மைப்படுத்தும் பல காரியங்கள் எப்பொழுதும் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உன்னை தேடி வரும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ தொலைக்கக்கூடாது. அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ இழந்துவிட்டு நிற்கக்கூடாது. நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் சில உண்மையான விஷயங்கள் இருக்கிறது என்றால் அது நீ வணங்குகின்ற தெய்வத்தின் அன்பு மட்டும்தான். நீ வணங்குகின்ற தெய்வம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே உன்னை நல்ல புரிதலோடு இந்த வாழ்க்கை உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால், நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், இனி எந்த நாளிலும் உனக்குள் தோன்றும் உண்மையான எண்ணங்களை நீ நிச்சயமாக வழிநடத்தி கொண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். பிரத்யங்கரா என்ற தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எந்த நாளும் உன்னை தொடர்ந்து வரும். இந்த நேரங்களை எல்லாமும் உனக்கு நிலையாக தெரியப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் எல்லாமுமே உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் இனி சரியாகவே நடந்தேறும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் என் பிள்ளை பட்ட சோதனைகளும் போதும். இனி உனக்கு நடப்பதை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பது இனி எந்த காலத்திலும் இந்த தெய்வத்தின் அருளோடு உன்னை மாற்றிவிடக் கூடியதல்லவா. உன்னை தேடி வந்து இவை எல்லாமும் இனி உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வை நிச்சயமாக அடையாளப்படுத்தும். இந்த வாழ்க்கை இனி எதை நோக்கி பயணிக்கப் போகிறது என்பதனையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய விருப்பங்கள் என்னவோ, உன்னுடைய தேவைகள் என்னவோ, இவையெல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிலுமே உன்னுடைய விருப்பங்கள் போல இந்த வாழ்க்கையும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருந்ததில் இனி உனக்கு ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக நான் புரிய வைப்பேன். அம்மா சொன்னது போல தெய்வமன்றி வேறு யாரும் உன் வாழ்க்கையில் இல்லை. எல்லாமும் போலியான உலகம்தான். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ எப்பொழுதும் போல சந்தோஷமாக உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு.
யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நின்றால் மட்டும்தான் நமக்கு கஷ்டங்களும் வேதனைகளும் தொடர்கதையாக மாறும். நீ எப்பொழுது எதையும் எதிர்பார்க்கவில்லையோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையும் உனக்கான உண்மைகளை சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை எல்லாமும் இது சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். பல தேவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையும் நமக்கு நன்மதிப்பை கொடுக்கும்படி எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பல விஷயங்களை நாம் நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என்றென்றும் இதுபோல உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களில் அம்மாவினுடைய அரவணைப்பை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நான் அறிவேன். நான் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டு உன்னை தேடி வருகிறேனோ அந்த அளவிற்கு நீயும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வா. நான் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தீங்கு செய்கின்றவர்களை நான் விட்டுவிட மாட்டேன். மணி ஒலிக்கிறது. அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மை. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் ஒரு கை பார்க்காமல் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். இன்று அவர்களுக்கு எல்லாமுமே எளிமையாக இருக்கலாம். இன்று அவர்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக தோன்றலாம். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது கூட நியாயமாக தோன்றும். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக மாற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போட்டு கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது இனி எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனையோ நிலைகளை கடந்து என் பிள்ளை வாழும் பொழுது அதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. பிரத்யங்கரா உனக்காக இனி என்னவெல்லாமும் நடத்தி கொடுக்க முடியும் என்று நான் நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து நீ பதறக்கூடாது. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பேன் என்பதனை இனி வரும் காலங்கள் உன் கண் முன்னால் நிறுத்தும். நான் வருகிறேன் என்பதனை இனி வரும் நேரங்கள் உனக்கு நிச்சயமாக உணர்த்தும் என்பதனையும் நீ மறக்காதே. என்றுமே எப்பொழுதுமே நான் வருவதை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதில் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம் இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக காண வேண்டும். நான் சொல்வது எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயங்கள். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வந்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். வேறெதுவும் இனி நீ நினைத்து கலங்கும்படி உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடாது. உன்னை நான் சரியாக புரிய வைத்துத்தான் இப்படி ஒரு கட்டத்திற்குள் இப்படி ஒரு வாழ்க்கைக்குள் உன்னை கொண்டு வந்து நான் சேர்த்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். நல்ல புரிதலோடு இனி உன்னை நான் சூழ்ந்து வரும் விஷயங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. காலமும் இந்த நேரமும் இனி உன்னை எப்பொழுதும் அன்போடு அரவணைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இனி உனக்கும் நல்லதுதான் நடக்கும்
என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.